திப்பிலி, பைப்பர் லாங்கம். வேறு பெயர் ஆர்கதி, உண்சரம், உலவை நாசி, காமன், குடாரி, கோலகம், கோலி, சரம், சாடி, துளவி, மாகதி, கனை, கோழையருக்கி, சவுண்டி, தண்டுலி, கணம், கலினி, பாணம், பிப்பிலி, வைதேகி, அம்பு, ஆதி மருந்து. இங்கிலீஷ் லாங் பெப்பர், தெலுங்கு பிப்பிலு, மலையாளம் திப்பிலி, கன்னடா ஹிப்பிலி, சன்ஸ்கிருத் பிப்பாலி, பிப்ளியான், பர்ஷியன் டெரைஃப் ஃபில். இது கொடி வகை. இதனை தென்னிந்தியாவிலும் வங்காளத்தின் கீழ்ப்பாகங்களிலும் இதன் பழத்திற்காக பயிரிடுகிறார்கள். இதற்கு மிளகை பார்க்கிலும் காரம் மிக அதிகம். இதில் இரு வகை உண்டு. ஒன்று அரிசி திப்பிலி, மற்றொன்று யானை திப்பிலி. பயன்படுத்தும் உறுப்பு காய், அரிசி. பச்சை, சுவை இனிப்பு, தன்மை தட்பம், பிரிவு இனிப்பு. உலர்ந்தது, சுவை இனிப்பு, தன்மை வெப்பம், பிரிவு இனிப்பு. செய்கை வெப்பமுண்டாக்கி, உஷ்ணகாரி, ஸ்டிமுலண்ட். அகட்டு வாயுவகற்றி, உதரவாதஹரகாரி, காமினேட்டிவ். பச்சை திப்பிலி. குணம் இது ஐயத்தை உண்டாக்கும், அழலை போக்கும். உலர்ந்த திப்பிலி. இதனால் இருமல், குன்மம், இரைப்பு, ஐயப்பிணி, ஈழை, பாண்டு, மயக்கம், சுவையின்மை, பொருமல், தலைவலி, மூர்ச்சை, நீரேற்றம், தொண்டை நோய், மூக்கு, காது, கண் நோய்கள், புழு நோய்கள், கண் இடுக்கு ஆகியவை நீங்கும். நீற்றவிந்து இறுகும். ஈழை, இருமல், இரைப்பு, உப்பிசம் முதலிய பிணிகளை போக்க தக்கவாறு திப்பிலியை ஆள வேண்டியதாம். திப்பிலி 70 கிராம், கையாந்த கரையிலை 1 பலம். இவ்விரண்டையும் 350 மில்லிலிட்டர் நீர் சேர்த்து நீரை சுண்டக் காய்ச்சிய பின் நிற்கும் திப்பிலியையும் தழையையும் இளவருப்பாய் வறுத்து பொடித்து எடைக்கு சமமாக பொரிப்பொடி சேர்த்து அவ்வெடை சர்க்கரை கூட்டி மூவிரல் அளவு காலை மாலை சாப்பிட இருமல் தீரும். திப்பிலி 5 பங்கு, தீற்றான் விதை 3 பங்கு. இவை இரண்டையும் நன்றாய் அரைத்து பொடித்து கழுநீரில் 4 கிராம் எடையளவு 3 நாள் காலைதோறும் கொடுத்து வர வெள்ளை பெரும்பாடு தீரும். திப்பிலி பொடி, கடுக்காய் பொடி ஓரடை கூட்டி தேன் விட்டு பிசைந்து காலை மாலை இலந்தைக்காய் அளவு 3 திங்கள் கொள்ள இளைப்பு நோய் தீரும். அல்லது திப்பிலி பொடி 45 கிராம் எடை, கடுக்காய் பொடி 32 கிராம் இவ்விரண்டையும் கலந்து தினம் 3 கழிஞ்சு வீதம் தேநீர் கொடுக்கலாம். திப்பிலி பொடி மூவிரல் அளவை கம்மாறு வெற்றிலைச்சாறும் தேனும் ஓரளவு கலந்ததில் உட்கொள்ள கோழை, இருமல், சுரம் தீரும். திப்பிலிச் சூரணம் கால் பலத்தை 350 மில்லிலிட்டர் பசுவின் பாலில் விட்டு காய்ச்சி சாப்பிட்டு வர இருமல், வாய்வு, மூர்ச்சை, முப்பிணி இவை போம். திப்பிலி 350 கிராம் எடை, மிளகு, சுக்கு வகைக்கு 175 கிராம், இரு சீரகம் வகைக்கு 70 கிராம், அரத்தை 70 கிராம், லவங்கப்பட்டை 35 கிராம், ஓமம் 70 கிராம், தாளிசம், லவங்கப்பத்திரி, திரிபலை, லவங்கம், ஏலம், சித்தி மூலம் இவை வகைக்கு 35 கிராம். இவற்றை இளவருப்பாய் வறுத்து பொடித்து அவ்வளவு சர்க்கரை கலந்து தேன் விட்டு பிசைந்து 1 சிட்டிகை அளவு 40 நாள் சாப்பிட்டு வர இளைப்பு, ஈழை, இருமல், வாய்வு முதலியன தீரும்.
திப்பிலி 70 கிராம், சீரகம், சுக்கு, ஏலம், திப்பிலி வேர், வாய்விடங்கம், கடுக்காய், மிளகு வகைக்கு 8½ கிராம் இவைகளை இளவருப்பாய் வறுத்து தேன், சர்க்கரை அல்லது பனை வெல்லம் அவ்வளவு சேர்த்து காய்ச்சி பாகு பதத்தில் இறக்கி பிசைந்து ஒரு பாக்களவு தினம் 2 வேளை 40 நாள் சாப்பிட்டு வர இரைப்பு, இருமல், தலை கிறுகிறுப்பு, ஈழை, நெட்டிருமல், இளைப்பு, நாவறட்சி இவை தீரும். திப்பிலி கற்பம். திப்பிலியை தூள் செய்து 1 மாதம் வரைக்கும் தேனில் குழைத்துச் சாப்பிட தேமல் நீங்கும். திப்பிலி அரிசி. இஃது ஐயம், வயிற்றுப்பிசம், மேகம், சுரம், இளைப்பு நோய் இவைகளை போக்கும். விந்துவை பெருக்கும். இதை பொடித்து சர்க்கரையுடன் கலந்து வேளைக்கு 8 முதல் 16 குன்றியளவு உட்கொள்ள மேற்கண்ட பிணிகள் போம். நெய்யுடன் கூட்டி உண்ண ஆண்மை பெருகும்.